ஹலோ guys, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பொட்டேட்டோ மசால் போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்துக்கிறேங்க. கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேங்க. கடுகு நல்லா பொரியிற அந்த ஸ்டேஜில் 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனாக ஷேப் பண்ண கறி லீஃப் அண்ட் கொரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கப்புறமா இப்போது 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா அண்ட் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒயிட் பெப்பர் ஆர் பிளாக் பெப்பர் எது வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. அதை 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் மசாலா இருக்குல்லைங்க, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஃப்ளேவரில் வேணுமோ அந்த மாதிரி சிக்கன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் பவுடரில் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஃபுட்டுக்கு ஏற்ற சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா வணங்கிருச்சுங்க. மசாலாலாம் பச்சை வாசம் போயிருச்சு. 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க அந்த பொட்டேட்டோவை நம்ம ஆட் பண்ணலாம். வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்க நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. அது 1/2 kg 3 கிழங்கும் சேர்த்து அதை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அதை தோல் வச்சுட்டு மசிச்சு எடுத்துக்கலாம். பொட்டேட்டோ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக வாட்டர் தொளிச்சு விட்டுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வெளியே மாவு கலக்கி வச்சிடலாம். அதுக்கு நான் 2 கப் கடலை மாவு எடுத்துருக்கேங்க. 1 ஸ்பூன் மைதா மாவு, 1 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. பச்சரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. முன்னாடி உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பொட்டேட்டோ ஆறுனதுக்கப்புறமா பால் பண்ணி எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்ச அந்த பாலை இந்த மாவுக்குள்ளே டிப் பண்ணி நம்ம ஆயிலில் போட்டு எடுத்துடலாம். 1 by 1 போட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் திருப்பி போட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா போண்டா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.